என்னடா இது தலைக்கு பவுடர் கொட்டி வச்சிருக்கிறான்னு நினைக்காதீங்க. இது ஃபுல்லாக பொடுகுங்க. நான் மட்டும் இப்போ சொரிஞ்சு எடுத்தேன். இது விட பொடுகு டபுள் மடங்காக ஆயிரும். இந்த பொடுகு போக நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேங்க. மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாம். அதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சில பேர் கழுவ மாட்டாங்க, கண்டிப்பாக கழுவியே ஆகணும். ஏன்னா எவ்வளோ மண் இருக்கு பாருங்க. இந்த வெங்காயத்தை தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வடிகட்டின தண்ணியை நம்ம ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். உச்சந்தலையில் ஒரு இடம் பாக்கி விடாமல் எல்லா இடத்துக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் கொண்டையை போட்டு வச்சிட போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், கோல்டு இருக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் பச்சை தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. எங்கள் ஊரில் கண்டிப்பாக சுடு தண்ணியில் தான் குளிச்சா ஆகணும். பச்சை தண்ணி மட்டும் எடுத்துட்டோம், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்க, வாஷ் பண்ணி எடுத்த உடனே என்னுடைய தலைமுடி எப்படி ஆயிடுச்சுன்னு பொடுகள்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ தான் நான் ஃப்ரீயான மாதிரி உணர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்